Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 9 நம்ம பார்க்க போறோம். which is in page number 15.49. So இந்த 9th ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா which is very similar to the previous problem. Okay. So இதுல வந்து என்னன்னா அகைன் நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இங்க வந்து என்ன பண்ணணும்னா அடிஷ்னலா ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதை மர்ஜ் பண்ணி அதுல நீங்க வந்து ஸோ இந்த ஒரு டேட்டாவையும் நீங்க வந்து கொஸ்டின்ல இருந்து காப்பி பண்ணி இந்த டேபிள்ல போட்டிங்கன்னா நம்ம கொஸ்டின் பக்கமே போக வேண்டியதில்லை. ஓகே. பட் என்னன்னா யூ ஹேவ் டு ஆஸ்க் யூர் ப்ரொஃபசர் இந்த மாதிரி ஒரு டேபிள் கண்டிப்பா போடணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் யூர் ப்ரொஃபசர். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ யூ மஸ்ட் ஹாவ் அ கிளியர் ஐடியா அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். பட் வென் யூ ஆர் பிரசன்டிங் இன் த எக்ஸாமினேஷன் I don't think you may get a time to do this much detailed notes for your problem. அதனால இந்த ஒரு டேபிள் வேணுமா வேண்டாமாங்கிறது உங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து என்னன்னா மானிட்டரிங் அசெட்ல என்னெல்லாம் அசெட்ன்னு பார்த்துட்டு அதோட ஓப்பனிங் வேல்யூ அண்ட் க்ளோசிங் வேல்யூ போட்டு அதை டோட்டல் பண்ணியிருக்கோம். அண்ட் மானிட்டரி லயபிலிட்டிஸ்ல எதெல்லாம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்து அதனுடைய ஓப்பனிங் வேல்யூ அண்ட் க்ளோசிங் வேல்யூ போட்டு அதோட இதை டோட்டல் பண்ணியிருக்கோம். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி இண்டெக்ஸஸ் ஓப்பனிங் க்ளோசிங் அண்ட் ஆவரேஜ். இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ண போறது எல்லாமே வந்து இந்த டேபிளை ரெஃபர் பண்ணி தான். அண்ட் ஆல்சோ இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஃபார்முலா 2 ஃபார் அசெட் அண்ட் 2 ஃபார் லயபிலிட்டிஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 ஃபார்முலா அசெட்டுக்கு என்ன வருதோ அதே தான் லயபிலிட்டிஸ்க்கும் வரும். இங்க அசெட்டோட வேல்யூ போடுவோம், அங்க லயபிலிட்டிஸோட வேல்யூ போடுவோம். இங்க வந்து அந்த 2 ஃபார்முலாக்கான வேல்யூவை வந்து டோட்டல் பண்ணுவோம் அசெட்ல அண்ட் லயபிலிட்டில 2 வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is opening monetary asset, that is 45,000 into 300 minus 200 divided by 200. This is based on the formula. Okay. So opening monetary asset வந்து 45,000 and 300 minus 200 divided by 200 is equal to 22,500. Okay. In the 300, 200 closing index and opening index. Okay. So the value is 22,500. We have to keep this value aside. Next formula பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டோட்டலுக்கான டிஃபரன்ஸ் தட் இஸ் 4,000 rupees. ஓகே. ஸோ அந்த 4,000 rupees, சாரி ஐ டென்ட் சேஞ்ச் த வேல்யூ ஹியர், தட் இஸ் 4,000, அதாவது 49,000 minus 45,000. Okay, 49,000 minus 45,000. So this is 4,000. So 4,000 into closing index is 300 minus average index is 250. So divided by 250. So இதை calculate பண்ணோம்னா we get 800. So இங்க total loss, இங்க gain வராது, loss தான் வரும். Okay. Loss on monetary asset பொறுத்த வரையும் அந்த ரெண்டு ஃபார்முலாக்கான வேல்யூவை ஆட் பண்ணணும் அசெட்டை பொறுத்த வரையும். ஓகே. ஸோ இங்க வந்து டோட்டல் லாஸ் ஆன் மானிட்டரி அசெட் வந்து 23,300. அண்ட் இந்த லாஸ் அண்ட் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் எல்லா வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெட்டை பொறுத்த வரையும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வித் திஸ் டேபிள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வருஷ ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட இருக்கிற அசெட்டினுடைய வேல்யூ 45,000. ஓகே. பட் அதுவே வந்து அந்த வருஷ கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 49,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வாங்கினப்போ இட் வாஸ் 45,000. அப்போ இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நமக்கு லாபம் தானே மேடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இங்க கம்பெனி நேம் ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்ல. இது போடல. பட் இன்கேஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்ல வந்து ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம விற்கிற கம்பெனி வாட் எவர் இட் இஸ், கோல்ட், சில்வர், லேண்ட், இது 3 தவிர நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும், எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு வேர் அண்ட் டேஸ், டெப்ரிசியேஷன் இது எல்லாமே இருக்கும். நம்ம வாங்கின வேல்யூவே அந்த வருஷ கடைசியில இருக்காது. ஓகே. அந்த வருஷ கடைசியில அதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் வரும்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ, அதனுடைய வேல்யூ இப்ப இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம வாங்குன வேல்யூவ விட அது கம்மியா தான் போகும். ஓகே. ஸோ அதனால தான் மானிட்டரி அசெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ, நமக்கு அதுல லாஸ் தான் வரும். இப்ப நம்ம அசெட்ல இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் த வேல்யூவேஷன் ஆஃப் அசெட். பட் அந்த அசெட்ட யூஸ் பண்ணி நாம நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அதுல நமக்கு லாபம் வந்திருக்கும். இங்க வந்து நம்ம அசெட்னால நமக்கு லாபமா, இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஓகே. ஒரு மெஷினரி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த மெஷினரியோட வேல்யூவ தான் இங்க பார்க்குறோமே தவிர, அந்த மெஷின யூஸ் பண்ணி நீங்க எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஐ மீன் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க, அத எவ்ளோ லாபத்துக்கு வித்திருக்கீங்கங்கிறதெல்லாம் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு தேவையில்ல. த அசெட் விச் யூ ஹேவ் இன்வெஸ்டட். அதனால வர லாஸ மட்டும் தான் நாம இங்க பார்க்குறோம். அதே இது நம்ம ஏன் லயபிலிட்டிக்கு கெயின் அப்படிங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 36,000 தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஓகே. இதையே நம்ம அசெட்டுக்கு அப்ளை பண்றோம். நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் ரூ. 36,000. பட் ஆனா, அந்த வருஷ கடைசியில நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம்? அதே ரூ. 36,000 தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். ஓகே. அண்ட் அ ஆனா அதனுடைய வேல்யூ இப்ப வந்து 50,000. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு லாபம் தான். நம்ம ரூ. 50,000 பே பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 36,000 தான் பே பண்றோம். அப்ப நமக்கு லாபம் தானே! அதையே வந்து நம்மகிட்ட கடன் வாங்குனவங்க இது வந்து இப்ப சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நம்மளோட கடன் ரூ. 16,000. பட் அந்த வருஷ கடைசியில வந்து இட் இஸ் 20,000. அப்ப ரூ. 4,000 நமக்கு லாபம். அதே தான் இங்கேயும் சன்ட்ரி டேட்டாஸ்ல நம்ம ரூ. 20,000 கடன் குடுத்துருக்கோம். பட் அந்த கடன நம்ம வருஷ கடைசியில குடுத்துருந்தோம்னா, அதனுடைய வேல்யூ 25,000 இருந்திருக்கும். பட் நமக்கு வரப்போறது என்னமோ 20,000 தான். ஸோ அந்த வகையில அசெட் இஸ் லாஸ், லயபிலிட்டி இஸ் கெயின். அண்ட் இப்ப அசெட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம லயபிலிட்டிக்கு போறோம். ஸோ கெயின் ஆன் ஹோல்டிங் மானிட்டரி லயபிலிட்டீஸ். ஸோ ஓப்பனிங் லயபிலிட்டி டோட்டல் என்ன? இந்த டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் 36,000. ஓகே. அண்ட் ஆல்சோ 2க்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 14,000. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 36,000 இன்டூ அதே க்ளோசிங் அட் ஓப்பனிங் இண்டெக்ஸ பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா வரும். ஸோ க்ளோசிங் இண்டெக்ஸ் மைனஸ் ஓப்பனிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ். ஸோ அத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, வில் கெட் 18,000 ரூப்பீஸ். ஓகே. கீப் திஸ் வேல்யூ அசைட். செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதுக்கான டிஃபரன்ஸ். ஓகே. இது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். தட் இஸ் 50ல இருந்து 36,000. ஓகே. ஸோ தட் இஸ் 14,000. இது இங்க சேஞ்ச் பண்ணாம விட்டுருக்கேன். ஸோ ஆ 36,000 இருந்தது 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 14,000 ஹாஸ் பின் இன்க்ரீஸ்ட். ஸோ 14,000 இன்டூ 300 மைனஸ் 250 டிவைடட் பை 250 இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வில் கெட் 2,800. ஸோ டோட்டல் கெயின் ஆன் மானிட்டரி liabilities plus 18,000 plus 2,800, that is 18,000. Sorry, that is 20,800. ஓகே. ஸோ ஸோ இங்க வந்து நாம கெயின் ஆன் இன்க்ரீஸ் இன் liability, சாரி இங்க வந்து லாஸ் வரும். ஸோ இன்க்ரீஸ் இன் liability டியூரிங் தி இயர். ஸோ இங்க வந்து நம்ம என்னன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, I'll just show you the 8th problem also. இங்க வந்து 36,000 இருந்தது 50,000 மாறி இருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலா அந்த வருஷ கடைசியில வந்து ரூ. 50,000 பே பண்ண வேண்டியது, நம்ம அந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்லயே கடன வாங்குனதுனால வெறும் ரூ. 36,000 பே பண்ணா போதும். ஸோ அது நமக்கு லாபம். ஓகே. கெயின் ஆன் லைபிலிட்டி அதத்தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ 2லயுமே கெயின் தான். அதனால 2யும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் I'll just show you this 8th problem also. இந்த 8th ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 75,000 கடன் வாங்கியிருக்கோம். பட் அந்த வருஷ கடைசியில பார்த்தீங்கன்னா, அது 50,000 மாறிருச்சு. ஸோ இது நமக்கு லாஸ். ஓகே. ஸோ அதனால தான் இத வந்து நாம டிடக்ட் பண்றோம். ஓகே. இங்க நாம மைனஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே. ஸோ இங்க வந்து என்னன்னா, திஸ் இஸ் கெயின். எதுனா, இது நம்ம ரூ. 75,000 கடன் வாங்குனது ஆ கெயின். பட் ஆனா அது 50,000 மாறுனது இட்ஸ் லாஸ். ஓகே. அத நானு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ, அதனால அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிர்றேன். இந்த சாப்டர் ஆரம்பிச்சதுலருந்தே அ ப்ரீவியஸ் வீடியோலருந்து இந்த வீடியோக்கு ஒரு லூப் ஹோல் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஹூக் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஸோ, அது மாதிரி
2 ப்ராப்ளம்க்கான டிஃபரன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஏன் நமக்கு டோட்டல் கெயின வந்து லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதுல சொல்லிர்றேன். அதுதான் டிஃபரன்ஸ். இதுல வந்து அதிகமா நம்ம கடன் வாங்கியிருக்கோம். பட் வருஷ கடைசியில கம்மியாயிருச்சு. ஓகே. ஸோ, ஆ ஓகே. இத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த ப்ராப்ளம்க்கு வந்துரலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம கம்மியா கடன் வாங்கியிருக்கோம். பட் அது வருஷ கடைசியில அதிகமாயிருச்சு. அப்ப நம்ம பே பண்ண வேண்டியது இந்த 36,000 தான். அதனால இது போத் ஆர் கெயின் ஃபார் அஸ். ஓகே. தீஸ் ஆர் ஆல் வி ஹேவ் டன். ஸோ இது 2மே நமக்கு வந்து கெயின் அப்படிங்கிறதுனால 2யும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கெயின் அண்ட் லாஸ். இப்போ 2ம் கெயினா இருந்ததுன்னா, நமக்கு வந்து கெயின் பிளஸ் கெயின் நம்ம அது 2யும் டோட்டல் பண்ணிருவோம். ஒரு இது கெயினா இருந்தா, ஒரு இது லாஸா இருந்ததுன்னா, அத நம்ம டிடக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல அங்க டிடக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப 2 இதுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. திஸ் இஸ் 20,800 அண்ட் ஆ இங்க அசெட்ல வந்து இட் இஸ் 23,300. இப்போ பாருங்க. அசெட் வந்து 23,300 இஸ் a லாஸ். இங்க வந்து ஆ கெயின் இன் லயபிலிட்டி வந்து 20,800. ஓகே. ஸோ இங்க வந்து லாஸ் ஆன் மானிட்டரி ஐட்டம் வந்து ₹2,500 நமக்கு லாஸ். ஓகே. ஏன்னா அசெட் நம்ம அதிகமா வச்சிருக்கோம். அதுல நமக்கு லாஸ் தான் வரும். அண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹேவ் 20,800. ஸோ பேலன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு லாஸ் தான். லாஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோவும் முடிஞ்சுது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible with this signing of Dr. Shanti. Thank you once again.